ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமையல் வீடியோவில் இது பியூட்டி கேருக்காக தான். ஆக்சுவலாக நான் எதுவுமே பியூட்டிக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பவுடர் கூட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணது கிடையாது. நேச்சுரலாக தான் இருந்திருக்கேன் இது வரைக்குமே. எனக்கு கல்யாணத்தில் தான் அந்த மேக்கப்னே அப்படின்றதே எனக்கு போட்டாங்க ரிசப்ஷனில். கல்யாணம் காலையில் தாலி கட்டும் போது கூட எனக்கு மேக்கப்பே நான் அப்ளை பண்ணல. ஆனால் ரிசப்ஷனில் மேக்கப் அப்ளை பண்ணாங்க. அது மட்டும் தான் என்னோடய மேரேஜ், அதாவது ரிசப்ஷன் வீடியோவில் மட்டும் தான் நான் மேக்கப் போடவே இருப்பேன். அதுக்கப்புறம் கூட மேரேஜ்க்கு அப்புறம் நான் மேக்கப்லாம் எதுவுமே அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஆனால் இப்போ ஏஜ் ஆக ஆக 25+ வந்ததுக்கப்புறம் ரொம்பவே அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஆரஞ்சு பவுடர், ஆரஞ்சு தோல் பவுடர். ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு அந்த தோல் வந்துட்டு கட் பண்ணி வெயிலில் காய வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து தேனில் கலந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு 2 டேஸாக. பிரைட் ஆகுது. பட் இந்த ஓப்பன் பர்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் குறையல. அதுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது நியாசைமேட். இன்றைக்கி தான் வந்தது, ஆர்டர் போட்டிருந்தது. மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 5% தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 10%லேயும் இருக்குது. அது வந்துட்டு டக்குன்னு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் அது வாங்கலை. இது 5% தானே, இது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இன்னிலேருந்து ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக. இது வந்துட்டு நியாசைமேட் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நைட் அப்படியே தூங்கக்கூடாது அப்படின்றாங்க. அதனால் இந்த நைட் க்ரீமும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2% கோஜிக் ஆசிட் அப்படின்ட்டு. இது நியாசைமேட் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 to 10 minutes கழித்து இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாள் நான் இது மாதிரி எதுவுமே வாங்கினதே கிடையாதுங்க. நேச்சுரலாக கூட இந்த கடலை மாவு அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கூட நான் எதுவுமே ட்ரை பண்ணவே மாட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஓப்பன் பர்ஸ்லாம் வருது. நிறைய இல்லை, லைட்டாக தான். கண்ணாடியில் போய் ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் இதாக இருக்குது, பிடிக்கலை. என்ன இவ்வளோ நாள் என் ஃபேஸ் நல்லாவே இருந்துட்டு இப்போ அதெல்லாம் வரனால கொஞ்சம் நானே என்னடா இப்படி ஃபேஸில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு அதாவது ஸ்கின்னோட இதை பொறுத்து தான். நான் இருந்தாலும் இது வரைக்கும் எதுவுமே அப்ளை பண்ணதில்லைல்ல, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.